காவேரியும் சரி விஜயும் சரி மனசில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எதையுமே வாயை திறந்து சொல்லாமல் மைண்ட் வாய்ஸை வச்சே கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஓடிட்டுருன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு மேலேயாவே. எப்போ நிவின் உண்மையை சொன்னாரோ அப்போ இருந்து ரெண்டு பேருடைய பார்வையில், அதுவும் முக்கியமாக காவேரிலாம் பார்த்தீங்கன்னா கண் அப்படியே சோகமாகவே தான் இருக்குது. மனசுக்குள்ளே ஃபுல்லாகவே என்னை விட்டு போகிறேன் முடிவு பண்ணிட்டீங்க, அப்படியே நடிக்கிறீங்கல்ல, என்னை விட்டுட்டே போதானே போகிறீங்க, நான் உங்களுக்கு வேணாம் இல்லை, நானாலே உங்களுக்கு கிள்ளி கீரை தானே அப்படிங்கிற மாதிரி நான் தான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 15 டைலாக், அந்த 15 டைலாக்கை மாற்றி மட்டும் மைண்டில் நினச்சிட்டே இருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் யமுனாட்ட போய் ஏண்டி என்ன தப்பாக நினைக்கிற அப்படின்னு பேசுறது, இதை தவிர வேறு எதுவுமே இல்லாத மாதிரி அந்த கேரக்டரே மாற்றிட்டாங்க. அந்த கதாபாத்திரம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான, அதே சமயத்தில் பட்டுன்னு பேசக்கூடிய ஒரு ஆள் இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ உடஞ்சி போய் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ வேறு பார்த்திங்கன்னா விஜயும் வேறு இப்போ மனசுக்குள்ளேயே நான் உன்னை விட மாட்டேன்டி, நீ என் பொக்கிஷன்டி, நீ என் உயிரிடி, நீ தாண்டி என் காதல்டி, நீ தாண்டி என் வாழ்க்கடி அப்படின்னு ஒரு எல்லாத்தையும் கூட ஒரு லைனில் டிஏ போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் தனியாக. இப்போ இதுக்கு நடுவில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, கதை கொஞ்சம் வேகமாக பரபரப்பாக போக ஆரம்பிச்சிருச்சு. நிவினை இனிமேல் நீ மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தா குமரனுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை அஜய் பார்த்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடறான்ட்டாரு. அந்த ஏரியாவில் தான் எங்கேயோ இருக்காங்க, நான் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வச்சு தேடுற வேலைகள்லாம் அவர் இறங்க போகிறாரு. இத்தனை விஷயங்களும் இப்போ நடக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ கதையை சீக்கிரமாக முடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வர ஆரம்பிக்குது. அக்டோபர் மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா இப்போ பிக் பாஸ் ஆரம்பிக்கும். இன்னொரு 1.5 மாதத்துக்குள்ளார கடகடன்னு எல்லாத்தையும் முடித்து கடைசியில் வெண்ணிலாவை கூட்டு வந்தாலும் கூட, வெண்ணிலா திருப்பி வரும்போது கூட வெண்ணிலா மேலே எந்த காதலும் எனக்கு வரல, எனக்கு முழு காதல் எல்லாமே எனக்கு காவேரி மேலே தான் இருக்குது அப்படின்னு விஜய் சொல்லி ஓப்பனாக சொல்கிறதும், காவேரி அதுக்குள்ளார புரிஞ்சிக்காமல் சரி நீயும் வெண்ணிலாவும் சேர்ந்து வாழுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் அவங்க தனியாக இருக்கிறது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வச்சு ராகினி கொண்டாடிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் சாதிச்சிட்டோன்னு ராகினி பசுபதிலாம் கொண்டாடுற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கடைசியாக எப்படியோ காவேரியும் விஜயும் சேர்த்து வைக்கிறது. இதில் வேறு இப்போவே குமரன் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே யமுனா தனக்குத்தானே எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று பண்ணி பேசி கடைசியாக பார்த்தா நிவினையும் யமுனாவையும் சேர்த்து வச்சு அந்த ஒரு ஜோடியும் முடிச்சு விடுறது. 3 பேரும் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. இந்த பக்கம் ராகினி கடைசியாக அஜயே வேணான்னு சொல்லிட்டாரு, இல்லைனா ராகினி திருந்தினாங்க அப்படிங்கிற ஆங்கிளை வச்சு முடிச்சிருவாங்களோங்கிற பயமும் வருது. ஆனால் இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த கதையை எழுதி கொண்டு வரும் பிரியா தம்பி அவர்கள் அவங்க ஜான்வரியில் இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த ஒரு சீரியல் எழுத போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுடைய இப்போ எழுதுகிற சீரியலில் முக்கியமான பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்டு இந்த பாக்யலட்சுமி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அது முடிகிற மாதிரி தெரியல, அதுக்கு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியல. அப்போ ஒரு வேளை அது மகாநதி சீரியல் பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் புது சீரியல் வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் முடியுது அப்படிங்கிற தகவல் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதெல்லாம் இல்லைங்க முடியாது, அப்படி முடிகிறதா இருந்தால் விஜயும் காவேரியும் சேர்த்து வைங்க, பிரித்து விட்றாதீங்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.